ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? நீ எங்கிருந்து வந்தாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? நீ மரித்த பின்பு எங்கே போகிறாய்? நீ அறிந்து கொண்டாயா? நீ அறிந்தாயா? நீ அறிந்தால் நலமாயிருக்குமே. ஆம் பிரியமானவர்களே, போர்க்களங்களிலே நல்லாக இருக்கும் மக்களை அவர்கள் எந்த பாவம் தப்பும் செய்யல, சண்டைக்கும் போல அவர்களை பிணை கைதிகளாய் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிணை கைதிகள் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்கள வச்சு இவங்களை மிரட்டுவாங்க, அடுத்த நாட்டை, சண்டை போடுற நாட்டை. அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நாம் எங்கே போகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிணை கைதிகளாய் சிக்கக்கூடாது. பிணை கைதிகளாய் சிக்காமல் இருப்பதற்கு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஏசப்பா திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்திலே தோன்றி அதிக நாள் கிறிஸ்துவ மதம் சீக்கிரமாக உலகம் முழுவதும் பரவினது. கல் தோண்டி மண் தோன்றா காலத்திலிருந்து இருக்கிறது இந்து மதம், முஸ்லீம் மதம் எல்லாம். ஆனால் கொஞ்ச காலத்திலே தோண்டி அதிக நாள் சீக்கிரமாக பரவி இருக்கிறது என்றால் அதை சிந்தியுங்கள். ஏசப்பா சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் என்று. அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.